ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கன்சீவாக இருக்கும்போது தினமும் ஒரு மாதுளம்பழம் எடுக்கிறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கன்சீவ் ஆனோம் அப்படின்ற தெரிஞ்ச ஃபஸ்ட் நாளில் இருந்தே குழந்தைக்கு நல்ல நியூட்ரிஷனாக ஃபுட்டு கிடைக்கணும் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். அதில் சில வகையான ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், சில வகையான ஃப்ரூட்ஸ் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக எடுக்க வேண்டிய பழங்களில் ஒன்று மாதுளம்பழம். மாதுளம்பழம் எடுக்கிறதுனால உங்களுக்கு ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் அதில் இருக்கும். அது மணிக்கு நீங்கள் டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த மாதுளம்பழத்தில் விட்டமின்ஸ்களும் அது மணிக்கு பைட்டோகெமிக்கல்ன்ற கலவையும் இருக்குது. இதனால் இது இதயத்துக்கு ரொம்ப நல்லது. கர்ப்பிணிகள் அதிகமாக எடுத்துக்கக்கூடிய பழங்களில் இது ஒன்றா இருக்குது. கருத்தறுத்த முதல் நாளில் இருந்து டெய்லி ஒரு மாதுளம்பழம் எடுக்கும்போது அதில் 10% ஃபோலைட் அளவு இருக்குது. இது குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு உதவுவதோடு அவங்களோட நரம்பு மண்டலம் சரியாக செயல்படுறதுக்கு இந்த மாதுளம்பழம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கர்ப்பகால உணவில் கட்டாயம் சேர்க்க வேண்டிய உணவு இது. அடுத்து இரும்பு சத்து குறைபாட்டை தடுக்கிறதுக்கு மாதுளம்பழம் ஒரு சிறந்த மருந்து. நீங்கள் முருங்கைக்கீரை, அடுத்து ஆட்டோட ஈரல் அதிகமாக எடுத்துக்கிட்டு அதோடு நீங்கள் மாதுளம்பழம் சேர்த்து எடுக்கும்போது உங்களுக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். இரத்த குறைபாட்டை தடுக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். இந்த பழத்தில் அதிக விட்டமின் சி இருக்கிறதுனால மற்ற உணவில் இரும்பு சத்தை உறிஞ்சுவதற்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் உடம்புல போதுமான அளவு இரும்பு சத்தோ இல்லை விட்டமின் சி சத்தோ குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா இரத்த சோகை அபாயம் ஏற்படும். இந்த இரத்த சோகை நீடிச்சிச்சுன்னா உங்களுக்கு குறைப்பிரசவம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து இந்த மாதுளம்பழத்தில் உள்ள பொட்டாசியம் கர்ப்பிணி பெண்ணுக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து கனிமம். இந்த பொட்டாசியம் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, நீங்கள் உட்காந்து எந்திரிக்கும் போது உங்களுக்கு காலில் பிடிப்புகள் ஏற்படும். இந்த மாதிரி பிடிப்புகளை குறைப்பதற்கு இந்த பொட்டாசியம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து இது செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதனால உங்களுக்கு மலச்சிக்கல் இந்த காலத்தில் ஏற்படும். அந்த மலச்சிக்கலையும் செரிமான கோளாறையும் தடுக்கிறதுக்கு டெய்லி ஒரு மாதுளம்பழம் எடுக்கும்போது நல்லது. குழந்தையோட அளவு பெருசாக மலக்குடல் அழுத்தம் ஏற்பட்டு நமக்கு மலச்சிக்கல் ஏற்படும். இந்த மலச்சிக்கலை தடுப்பதற்கு டெய்லி ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்றது நல்லது. ஏன்னா குடல் இயக்கத்தை தூண்டுவதன் மூலம் மலச்சிக்கல் தடுக்கப்படுது. எல்லார் உடம்புலையுமே பிரீரெடிக்கல்ன்ற கழிவுப் பொருட்கள் இருக்கும். இது நஞ்சு போன்று வெளியேற்றப்பட வேண்டும். இந்த மாதிரிக்கு கழிவுப் பொருட்கள் நம்ம உடம்புலே தங்கிருச்சுன்னா உடம்புல இருக்க டிஎன்ஏ மூலக்கூறுலையும் அதே மாதிரிக்கு ஆரோக்கியமான செல்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். அது மாதிரிக்கு நம்ம நஞ்சு கொடியையும் பாதிப்பு ஏற்படுத்தும். இதை எதிர்த்து போராட ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது. அதனால் மாதுளம்பழத்தில் அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது. இதை செல் பாதிப்பை சரி செய்யும். உங்களோட கர்ப்ப காலத்தில் கால்சியம் ரொம்ப முக்கியமானது. அதனால தான் டாக்டர் கூட கால்சியம் டேப்லெட் கொடுப்பாங்க. ஏன்னா குழந்தைகள் உங்கள் கால்சியத்தையும் உறிஞ்சிக்குவாங்க. அதனால் கால்சியம் உள்ள பழங்கள் எடுத்துக்கிறது நல்லது. அதில் மாதுளம்பழத்துலையும் கால்சியம் அதிகமாக இருக்கும். உங்களோட எலும்பை ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரிக்கு கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் மாதுளம்பழம் தீர்வாக இருக்கும். முக்கியமாக நஞ்சு கொடியில் ஏற்படக்கூடிய பிரச்சனை கூட வரலாம். இதனால் குறைப்பிரசவம் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா குழந்தைகளோட எடையில் குறைவாக கூட பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பழத்தை சாப்பிட்றதுனால ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறையா இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து அவங்கள கர்ப்பகால சிக்கல்லேருந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கர்ப்பிணிகள் தினசரி மாதுளம்பழம் எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். நம்ம உடம்புக்கு நன்மை தரக்கூடிய எவ்வளோ விஷயங்கள் அந்த மாதுளம்பழத்தில் இருந்தாலும் அதிகப்படியான அளவில் அதை எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு நல்லதல்ல. ஒரு நாளைக்கு ஒரு பழம்ன்ற விகிதத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இது அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பல்லில் எனாமல் கூட பாதிக்கப்படலாம். இதை எப்போ எடுத்துக்கலாம்னா காலையில் எடுத்துக்கிறது நல்லது. ஆனால் பழங்களில் அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ காலையிலையோ நைட்டோ சாப்பிட்ட பின்னாடி எடுத்துக்கிறது நல்லது. மோஸ்ட்லி காலை உணவுக்கு பின்னால் ஒரு மாதுளம்பழம் எடுக்கிறது ரொம்ப நல்லது. மாதுளம்பழம் நீங்கள் எடுக்கிறதுனால பக்க விளைவு இருக்கா அப்படின்றதையும் பார்க்கலாம். இது அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. இது அதிகமாக எடுத்துக்கிற போது உங்களுக்கு கலோரிகள் கூட வாய்ப்பு இருக்குது. இது வெயிட் நம்ம கம்மியாக இருக்குது அப்படின்றவங்களும் சாப்பிடலாம். ஏன்னா இதில் கலோரி அதிகம். அழுகாத நல்ல பழமாக பார்த்து சாப்பிடணும். இது சாலட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா அப்படியேவும் வாயிலே மென்று சாப்பிட்றது நல்லது. இல்லை பாலில் கலந்து மாதுளையை மில்க் ஷேக்காகவும் கூட எடுத்துக்கலாம். இதை சாறாக்கி தண்ணியோடு கலந்து குடிக்கிறத விட
நீங்கள் வந்து அப்படியே சாப்பிடும்போது ரொம்ப பெனிஃபிட் இருக்கும். நீங்கள் குழந்த பிறக்கிற வரைக்கும் இது சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.